வணக்கம் நண்பர்களே. சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பம்பை நதியை பற்றி. பம்பை நதியோட சிறப்பு, பம்பை நதியோட புண்ணியம், கரண்ட்டாக இப்போதைக்கு அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குறது பம்பா நதி. பம்பா நதி புனிதமான நதி. நம்ம சபரிமலை சாமியை பற்றி பாட்டே இருக்குது. கங்கை நதியாம் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த பம்பை நதிக்கரையில் இருக்கிற அவலத்தை பாருங்கள். பக்தர்கள் எல்லோரும் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வந்துடுறாங்க. அது மிக மிக தவறு. டெய்லி நைட்டு 1 மணிக்கு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க பம்பை நதியை. அப்படி க்ளீன் பண்ணும் போது அவங்களுக்கு அதிகமாக அவங்க அள்ளுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, தூசி, குப்பை, பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் பாட்டிலு, அந்த மாதிரி நிறையா சேருது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த பாருங்கள், இந்த எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, இது பூரா பக்தர்கள் தண்ணி குடிச்சிட்டு போடுறது, இந்த மாதிரி நிறையா நடக்குது. இப்போ பாருங்கள், ஒரு குவியலாக வேஷ்டிகள், துண்டுகள், அந்த மாதிரி இதை மாதிரி ஒரு அசுத்தமான இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது. இது ஐதீகம் கிடையாது. நீங்கள் புனிதமான பம்பை நதியில் குளிச்சுட்டு உங்களோட துணிகளை, வேஷ்டி, துண்டுகளை அந்த கரையில் போடுங்க. அந்த சிமெண்ட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல போடுங்க. இப்படி நம்ம தனியாக கரையில் போட்டோம்னா துப்புரவு பணியாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம குளிச்சுட்டு அப்படியே பம்பா நதியில் விட்டு வந்தோம்னா அது பின்னாடி நமக்கு பின்னாடி குளிக்கிறவர்களுக்கும் கேடு, துர்நாற்றம் அடிக்கும், தண்ணி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பம்பா நதியை புனிதமாக நம்ம தான் பார்த்துக்கணும். இயற்கை எழில் சூழ்ந்த நதியை நம்ம தான் பேணி காக்கணும். ஷாம்பு, ஆயில், எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லது. இங்கே பாருங்கள், கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி செய்கிறனால தான் அவங்களுக்கு வேலைப்பளு கூடுது. நம்ம போயிட்டு நீராடிட்டு சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் இல்லாமல் புனிதமான நதியில் நீராடிட்டு நம்ம அப்படியே பம்பா கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசிக்க போகிறது சிறப்பு. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், பம்பை நதியில் எவ்வளோ கூட்டம், ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்கள் வர்றாங்க. இவங்க எல்லாரும் துணியெல்லாம் இப்படி விட்டுட்டு போனாங்கன்னா பம்பை எப்படி சுத்தமாக இருக்கும். அதை நம்ம சுத்தமாக பார்க்குறது நம்ம கடமை. கேரளா கவர்மெண்ட்டு நிறையா ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால முடியலை. அப்படி பார்த்தாலுமே இங்கே பாருங்கள், எவ்வளோ துணி சேர்ந்துருக்கு, எவ்வளோ துணி நிறையா கிடக்கு பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பக்தர்கள் விட்டுட்டு போகிறது. இந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம். நம்ம பம்பா நதியில் சோப்பு, ஆயில், ஷாம்பு போன்றவற்றை யூஸ் பண்ண வேண்டாம். குளிக்கும் போது நம்ம பம்பையில் குளிக்கும்போது நம்ம தகப்பனார் இல்லைன்னா அவங்கள வேண்டிக்கிட்டு, தாத்தா மூதாதையர்கள் வேண்டிட்டு நம்ம நீராடிட்டு வரணும், பூஜை பண்ணிவிட்டு. அதுதான் ஐதீகம். அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க. குருசாமி அதான் சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இயற்கை எழிலாக இந்த இடமா இருக்குது பாருங்கள் பம்பை. அதை நம்ம பேணி காக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு பக்தர்கள் யாரும் துணியை, துண்டை அதில் விட்டுட்டு வந்துடாதீங்க. இந்த நதியில் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸு மாதிரி இருக்குது, படி மாதிரி இருக்கிறதுல போடுங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கும் வசதியாக இருக்கும், பக்தர்களுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா துர்நாற்றம் வீசாமல் இருக்கும், அந்த இடம் சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி துணி அவங்க உள்ளே போய் நடந்து போய் நதியில் குளிக்கும் போது எந்த இடையூறு இல்லாமல் இருக்கும். பக்தர்களே, சாமிமார்களே, நீங்கள் அனைவரும் இதை பின்பற்றுங்க. பம்பா நதியை சுத்தமாக வச்சுங்க. உங்கள் குரூப்பில் போகிற எல்லா சாமிகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பம்பா நதி தூய்மையை நம்ம தான் பேணி காக்கணும். நீங்கள் கூட போகிறவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்கள் கூட வர்றவங்களுக்கு நீங்கள் இதை பற்றி தெரிவிங்க. பம்பா நதியை நம்ம பேணி காக்கணும். பம்பா நதியோட சுத்தம் நம்ம கையில் தான் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். நம்ம எல்லோரும் இதை பின்பற்றோம்னா சுற்றமும் சூழமும் நல்லாயிருக்கும். பம்பா நதி இன்னும் இயற்கைத்தன்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற விசேஷ தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.